அண்மைச் செய்தி. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஐடி அதிகாரிகளின் ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஐடி அதிகாரிகள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் நீதிமன்றம் அவர்களது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஐடி அதிகாரிகளின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜுனைத் அகமது தனது ஊழியரான சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தனது நிறுவனத்திற்கு சிடி ஸ்கேன் வாங்க அனுப்பியிருக்கிறார். பணத்துடன் வந்த முகமது கவுஸை சீருடையில் இருந்த திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் வழிமறித்திருக்கிறார். இது ஹவாலா பணம் என கூறி வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் உதவியுடன் காரில் கடத்தி, அதாவது முகமது கவுஸை காரில் கடத்தி மிரட்டி 20 லட்சம் ரூபாயில் 5 லட்சம் ரூபாய் அவரிடம் திரும்ப அளித்துவிட்டு 15 லட்சம் ரூபாயை பறித்து சென்றனர். இது தொடர்பாக முகமது கவுஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் சிசிடிவி ஆதாரங்களின்படி சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர்கள் மனு தாக்கல் செய்தனர். மனு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது தங்களுக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தவறான நோக்கத்துடன் செயல்படவில்லை என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் ஜி தேவராஜன் இந்த விவகாரத்தில் வேறொரு சிறப்பு உதவி ஆய்வாளரும் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என கூறினார். மேலும் கையும் களவுமாக பிடிபட்ட 4 பேரும் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜாமீன் வழங்கினால் அவர்கள் தலைமறைவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு 4வரும் தங்களது பதவியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக கூறி அவர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.